தர்மலிங்கேஸ்வரர் கோவில். கோவையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் பாலக்காடு செல்லும் சாலையில் மதுக்கரையை அடுத்துள்ள மரப்பாலத்திற்கு மேற்கே உள்ளது. இதன் உயரம் சுமார் 300 மீட்டர். மலையின் மீது ஏறிச் செல்ல 818 படிக்கட்டுகளை கடந்தாக வேண்டும். கோவிலின் அடிவாரத்தில் விநாயகர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் உள்ளது. நவகிரக சன்னதி அருகில் மும்மூர்த்தி மரம் என்ற மாமரம் உள்ளது. இம்மரத்தில் 3 வகை சுவையுடைய மாங்கனிகள் காய்க்கிறது. தலவிருட்சம் பில்வம். மலை மீது சிவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வெள்ளிங்கிரிக்கு அடுத்ததாக மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய சுயம்புலிங்கம் தர்மலிங்கேஸ்வரர் மலை. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்த போது இந்த மலையில் எழுந்தருளியுள்ள சுயம்புலிங்கத்தை தர்மர் வழிபட்டதாகவும், தர்மர் சிவ வழிபாடு செய்யும் போது பீமன் மலை அடிவாரத்தில் இருந்து காவல் காத்ததாகவும் இக்கோவில் தலபுராணம் கூறுகிறது. தர்மர் வழிபட்டதால் நியாயம், தர்மம், வழக்குகளில் வெற்றி மற்றும் நீதி வேண்டுபவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோருக்கும் இத்திருக்கோயில் விசேஷ கோயிலாக கருதப்படுகிறது. சித்தர்கள் பலர் இங்கு வாழ்ந்து வழிபட்டுள்ளனர். அடியார் சாமி என்ற சித்தரின் சன்னதியும் இங்கு உள்ளது.